பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இப்போ நம்ம நிறைய இடத்துக்கு போறோம் வரோம். இது நீங்க எல்லாரும் இந்த பதிவை முக்கியமா எல்லாரும் கேட்கணும். இந்த பதிவை நீங்க ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நம்ம நிறைய இடத்துக்கு போறோம் வரோம், எவ்வளவோ விஷயங்களை கடந்து வீட்டுக்கு வரோம். வீட்டுல இருந்து வெளியில போறோம், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரோம். வெளியில எவ்வளவோ விஷயங்களை கடந்து வரீங்களா, என்னென்னத்தையோ கடந்து வரீங்களா. ஒரு ஒரு இது போகும், ஒரு டெத்து போகும், அல்லது பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்களை ஏதாவது தாண்டி வருவோம். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. தாண்டி வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான் அது. சாதாரணமா ஒருத்த வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்லிட்டு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அடே இப்பதான் ஒரு வீடு கட்டணும், அதுக்குள்ள இன்னொரு வீடு கட்டுறியா அப்படின்னு கேட்காம ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு சொன்னா தப்பு இல்லை. செய்யறதுக்கு கார் வாங்க போறான்னு நீ கடைசி காரே வாங்க முடியாது. நான் வெளிநாடு போறேன் நீங்க ஊர் முழுக்க சொல்லிட்டு இருந்தா நீ வெளிநாடு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். என்ன ஒண்ணு போக முடியாது. இப்ப வெளிநாடு போறியா, இப்ப வெளிநாடு போறியா, எல்லாருமே கேட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடும். வீடா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சொல்லிட்டு செஞ்சோம்னா அது ரொம்ப அது சொல்லாம சில விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு சொல்லணும். அந்த திருஷ்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு அபிஷேகம் பண்றோம். அபிஷேகம் பண்ணி முடிஞ்சோடனே கடைசி அபிஷேகம் என்ன அபிஷேகம் பண்றாங்க? சொர்ணாபிஷேகம்னு பண்றாங்க. சொர்ணம்லாம் வாங்கி சுவாமிக்கு கழுத்துல தங்கம்லாம் போட்டு சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம்லாம் பண்றாங்க. அதுதான் சொர்ணாபிஷேகம்னு பேரு. அப்ப அந்த சொர்ணாபிஷேகம் பண்ணி முடிச்சோடனே அந்த தீர்த்தத்தை அந்த குருக்கள் என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெளிப்பார். அப்படி தெளிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தலையை இப்படி குனிஞ்சுருவாங்க. அந்த தண்ணி முகத்துல பட்டாதனுங்க உங்களுக்கு திருஷ்டி இல்லாம இருக்கும். நீங்க அந்த இடத்துல தலையை இப்படி நீங்க குனிஞ்சுட்டு தலையை காமிச்சீங்கன்னா, நான் என் கோவில்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், அம்மா தலையை காட்டாதீங்க, முகத்தை காட்டுங்க, அப்பதான் திருஷ்டி போகும். இந்த தண்ணியெல்லாம் எப்பயோ ஒரு தடவை தெளிக்கிறது, அதனால முகத்தை காட்டுங்க, முகத்துல தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப மேக்கப் போட்டிருக்கிறவங்க பின்னாடி நின்னுக்கோங்க, ஆனா இதுல முகத்துல தண்ணி படணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த முகத்துல அந்த தண்ணி படுறது தான் அதுல விசேஷம். சில பேர் அப்படியே மறைஞ்சு அப்படியே ஏன்னா ஹை மேக்கப்ல இருப்பாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தண்ணி பட்டுருச்சுன்னா அடுத்த இடத்துக்கு போகணுமே, அது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த திருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது அமாவாசையில பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது, கடையில சுத்தி உடைக்கிறது, எல்லாத்தையும் சுத்தி இது எப்படி நம்ம சுத்தி உடைக்கணும், எப்படி சுத்தி உடைச்சா நமக்கு அதோடைய பலன் நமக்கு பூர்ணமா கிடைக்கும்? பொதுவா இப்போ ஒரு பூசணிக்காய்னு ஒரு முழு பூசணிக்காய பலி கொடுக்கறதுக்கு பேரு தான் பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது. ஒரு பூசணிக்காய பலி கொடுக்கறதுக்கு பேரு ஒரு ஆளை பலி கொடுக்கற மாதிரி. ஒரு ஆள் உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கான்னு சொன்னா அவன் பேரை சொல்லி ஒரு முழு பூசணிக்காய தானம் கொடுத்தால் அவன் ஏந்து உட்கார்ந்துருவான். அப்ப அந்த பூசணிக்காய்க்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. வாஸ்தாந்திக்கு பூசணிக்காய் யூஸ் பண்றோம், அதோடைய சதையை எடுத்து ஹோமம் பண்றோம். இந்த பூசணிக்காய் பாத்தீங்கன்னா அவ்வளவு விசேஷமானது. அப்ப இந்த முழு பூசணிக்காய பலி கொடுக்கறதுக்கு பேரு தான் சுத்தி உடைக்கிறது. எப்ப நீ அந்த பூசணிக்காயில முக்கோணமா ஓட்ட போட்டுட்டியோ அதுக்கு உயிர் போச்சு. நீ முக்கோணமா ஓட்ட போட்டு அதுல குங்குமத்தை போட்டு அதை போட்டு குத்துன்னு குத்தி அதை உடைச்சா என்ன, உடைக்காம இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அதனாலதான் பூசணிக்காய முழு பூசணிக்காய கற்பூரம் வச்சு 3 தடவை, இப்படி 3 தடவை, கிளாக் வைஸ்ல 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 தடவை சுத்தி கொண்டு போட்டு உடைச்சு அதுக்கு மேல குங்குமத்தை தூவணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? முக்கோணமா ஓட்ட போடுறது, குத்துறது, நவதானியத்தை போடுறது, காசை சுத்தி அதுக்குள்ள போடுறது. காசு சுத்தி போடுற காசு நமக்கு 4 காசு சேரணும்னு தான் அந்த காசு வைக்கிறது, இது பண்றது. அந்த காசை சுத்தி அதுல போட்டு தெருவில் போட்டு உடைக்கிறது. அது அப்புறம் எப்படிங்க அந்த திருஷ்டி போகும்? திருஷ்டிக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. திருஷ்டிக்குன்னு வெறும் பூசணிக்காய் சுத்துறது இல்லை, இதை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா வெறும் இந்த பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை சுத்தும் பொழுது எதிர்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தி உடைக்கும் போது எதிர்படக்கூடாது. ஸோ அந்த பூசணிக்காய் சுத்தி கொண்டு உடைச்சிருவாங்க. உடைச்சு காலளவு ஓரமா தள்ளிட்டு குங்குமம் போட்டு தள்ளிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது. அடுத்தது ஒரு தேங்காயை சுத்தி உடைப்பாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை சுத்தி உடைப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை கூட எப்படி உடைக்கணும்? அது கீரெல்லாம் போடாம முழு எலுமிச்சம்பழத்துல அதுல கொஞ்சம் சந்தனமோ கொஞ்சம் மஞ்சளோ இதை வச்சு அதுல வச்சு கற்பூரத்தை வச்சு சுத்தி உடைப்பாங்க. ஸோ இதுதான் திருஷ்டி சுத்துறதுக்கு முறையே தவிர, எப்ப நீங்க ஒரு பூசணிக்காயை முக்கோணமா ஓட்ட போட்டுட்டாலே அது உயிர் போச்சு. அதுக்கப்புறம் அதை உடைக்கிறதும் ஒண்ணுதான், உடைக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா இதுக்கப்புறமாவது நான் இந்த மாதிரிதான் செஞ்சுன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் மாதிரி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த திருஷ்டி இல்லாம நன்னா இருக்கும். சில பேர் முழு பூசணிக்காயை வீட்டுல வாசல்ல வாங்கி வச்சிருப்பாங்க.
அந்த பூசணிக்காய் அழுகி அழுகி கொட்டுற வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஒரு பூசணிக்காய் வச்சா 15 நாள் தான் அதுக்கு கணக்கு. அதுக்கு மேல அந்த பூசணிக்காய் இருக்கக்கூடாது. ஒரு மாசமெல்லாம் கட்டுறது, 2 மாசமெல்லாம் கட்டுற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பூசணிக்காய்க்கு 15 நாள் தான் கணக்கு. அந்த 15 நாள் தான் வைக்கணும். அதுக்கு மேல அது இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யணும். அப்பதான் அந்த வீடும் சரி, அந்த திருஷ்டி இல்லாம சுபிக்ஷமா உங்களால இருக்க முடியும். பூசணிக்காய் சுத்தி உடைச்சா எல்லாம் சுத்தி முடிஞ்சாலும் யார் சுத்தி உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க. உங்களால என்ன முடியுமோ அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து அனுப்பிச்சிடணும். முன்னாடியே காசு கொடுத்துடணும். அப்புறமாலாம் வர சொல்லக்கூடாது. முன்னாடியே ஃபர்ஸ்டே சுத்துறதுக்கு முன்னாடி கையில காசு கொடுத்துடணும். இந்த 100 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்க என்ன காசு விருப்பப்படுறீங்களோ கொடுத்துடணும். கொடுத்துட்டு சுத்தி முடிச்சுட்டு அவன் கடைசியை சுத்தி உடைச்சிட்டு அவன் அப்படியே போயிடுவான். திரும்ப வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சுபம்.